பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு அதை குறித்து உங்களோட பேச விரும்புகிறார். சரிங்க, பார்த்தா அந்த காலத்து அரண்மனை மாதிரி தெரியுதே அப்படின்னு பாக்குறீங்களா? உண்மைதான். இந்தோனேஷியா அப்படின்னு ஒரு தேசம் இருக்குல்ல, கடலுக்குள்ள 17,000 தீவுகள் கூட்டங்கள் சேர்ந்ததுதான் இந்த பெரிய தேசம். உலகத்திலேயே 4வது அதிக ஜனத்தொகை உள்ள ஒரு தேசம். இஸ்லாமிய தேசம் இது. அவங்கதான் அதிகம் பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல இந்த தேசத்தை ராஜாக்கள் ஆட்சி பண்ணி வந்திருக்கிறாங்க. இப்ப ஜனநாயக ஆட்சி வந்து விட்டாரு. அந்த ராஜா வாழ்ந்த ஒரு அரண்மனை தான் இது. இப்போ இங்க இல்ல, அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த மாதிரி அரண்மனையில தான் அவங்க வசித்திருக்கிறாங்க. அந்த காலத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வசித்திருக்காங்க பாத்தீங்களா? அப்ப ராஜாக்களுக்கு என்று ஒரு பெரிய மரியாதை, ஒரு கனம், ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் கூட நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. நம்ம கூட ராஜாக்கள் தான். என்னால் ராஜாவினுடைய பிள்ளைகள் இல்ல, உலகத்தை ஆளுகிற சர்வலோகத்தின் ஆண்டவருடைய பிள்ளைகள். இதை எப்பொழுதும் மனசுல பதித்திருக்கணும். ஆண்டவர் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்க கவனிக்கணும். வேத புஸ்தகத்துல 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தாவீது என்கிற ராஜா தன் மகனாகிய சாலமோனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பொறுப்பு. அது பிரம்மாண்டமான ஒரு வேலை. ஆனா சாலமோன் இளம் வாலிபன். அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, இதை செஞ்சு முடிக்க முடியுமா? அப்பொழுது நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. சாலமோனே, நீ பயப்படாத, கலங்காத, இவ்வளவு பிரம்மாண்டமான வேலையா இருக்குது, இதை செய்து முடிக்க முடியுமான்னு சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்பதாக. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தார். பிரதர், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது, பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது, பயமும் இருக்கிறதுன்னு சொன்னார். ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய பொறுப்பு, அதெல்லாம் நான் செய்ய முடியுமா, அதை கரெக்டா நிறைவேற்ற முடியுமான்னு பயம் எனக்குள்ள இருக்கு பிரதர். அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாய் சொன்னார். ஒரு பெரிய பொறுப்பை நம் கையில தரும்போது அதை எப்படி நான் செய்ய போகிறேன், செய்து முடிக்க முடியுமா, வெற்றியோடு நடத்த முடியுமா என்கிற பயம் உள்ளத்தில் வரும். அந்த பயம் உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது இல்ல? திருமண வாழ்க்கைகளை பிரவேசிக்கும் போது என்னால குடும்பத்தை நான் நடத்த முடியுமா, கட்டி எழுப்ப முடியுமா, அந்த பயம் வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கும். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம், அது சக்சஸா நடத்த முடியுமா, லாபமா நடக்குமா என்கிற பயம் இருக்கும். ஒரு நிறுவனத்தை துவக்கும் பொழுதும் பயம் இருக்கும். ஒரு ஊழியத்துக்குள்ளே வரும் பொழுதும் ஒரு பக்கம் சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இதை கரெக்டா நான் கொண்டு போவேனா, ஆசீர்வாதமா நடக்குமா என்று. அப்படி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பொறுப்புகளை குறித்து ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. என்னால் இதை செய்து முடிக்க முடியுமான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், என் மகனே, மகளே, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நான் கூட இருக்கிறேன்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லு. பயம்லாம் ஓடி மறைஞ்சிரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த பயம், வெளியில ஒரு மகிழ்ச்சி இருக்குது, எனக்கு இந்த பொறுப்பு கிடைச்சிட்டு, இந்த ஆசீர்வாதம் வந்துட்டு, ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு நிமிடம் இதயத்துல கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பயமும் கலக்கமும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும். நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த பொறுப்பை செய்து முடிக்க பலனும் கிருபையும் வல்லமையும் தைரியமும் கொடுத்து என்னை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.